ஆக்சுவலி நீ சொல்ற விஷயம் என்னன்னா, ஐ மீன் எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, யூ நீட் டு ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர் ஹூ ஹேவ் ரைட் வேல்யூஸ்ன்னு நினைக்கிறேன். வேல்யூ சிஸ்டம்ஸ் பேசிக்லி. வேல்யூ சிஸ்டம்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவேன். நான் ஒரு புக் படிக்கிற பர்சன். நான் வந்துட்டு ஒரு கோல் ஓரியன்ட் பர்சன். நான் வந்து இந்த விஷயம் பண்ணுவேன், இந்த விஷயம் பண்ண மாட்டேன். இந்த விஷயம் எனக்கு தப்பு, இந்த விஷயம் எனக்கு கரெக்ட். இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உன்னோட வேல்யூ சிஸ்டம்ஸ்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிமிலர் வேல்யூ சிஸ்டம்ஸோட இருக்கிற பர்சனை நீங்க பாத்தீங்கன்னா, தட் கேன் கிவ் யூ சான்ஸ் டு கெட் இன் சைட் லவ். நம்ம ஒருத்தங்களை பார்ப்போம், அவங்கள பார்த்த உடனே நமக்கு பிடிச்சிருக்கும், இவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணும். நம்ம கூட இருந்திருப்போம், ஆனா ஒரு 3 மாசம் டிராவலிங்ல தெரிஞ்சிருக்கும் என்னோட வேல்யூ சிஸ்டம்ஸ் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு, அவங்களோட வேல்யூ சிஸ்டம்ஸ் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. ஆனா எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு, அவங்க பார்க்க நல்லா இருக்காங்கன்றதுக்காக மட்டுமே நம்ம ஸ்டில் கண்டினியூ பண்ணுவோம். இது எங்க போய் முடியும்னா, இங்கதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வருது. இதுதான் நானும் சொன்னேன், எனக்கு தெரியும் அப்போ ஸ்டாப் பண்ணணும்னு. கரெக்ட். இந்த இடத்துல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வருது. நான் அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்றது, அவங்க எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது, அவங்களை புஷ் பண்றது, இதெல்லாமே வருது. பட் முன்னாடியே வந்துட்டு பிஃபோர் லுக்கிங் அட் த பியூட்டி, if you see that person have the same value systems, நானும் கோல் ஓரியன்டட் பர்சன், அவங்களும் கோல் ஓரியன்டட் பர்சனா, என்னோட கோல்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்களா, அவங்களோட கோல்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுவேனா, நான் எனக்கு இந்த மாதிரி ஹாபிட்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் சிமிலர் ஹாபிட்ஸ் இருந்தா சூப்பர். இது வந்து ஒரு சூப்பர் கப்பலா மாறும். இந்த சூப்பர் கப்பலா இருந்ததுக்கு அப்புறம் then if your beauty attracts, then coming together, that will give you a beautiful relationship. இப்ப நிறைய ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு அது ரிலேஷன்ஷிப்பான்றதே டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா நம்ம எனக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. லவ் அண்ட் அட்டாச்மெண்ட் 2 விஷயம் இருக்கு. ஓகேவா? லவ்னா என்னன்னா, நீ சொன்ன மாதிரி அவங்க சந்தோஷமா இருந்தா போதும், நீ சந்தோஷமா இருக்கியா, அதுதான் எனக்கு வேணும். உன்னோட சந்தோஷத்துல நான் ஒரு பார்ட்டா இருந்தா எனக்கு சூப்பர், இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு ஓகே, இப்படின்றது லவ். ஆனா நீ என் கூட தான் சந்தோஷமா இருக்கணும், நான் இருந்தாதான் உனக்கு ஹாப்பினஸ், நம்ம இந்த டைம்ல நம்ம தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து ஆக்சுவலி இது அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னா நான் ஒரு விஷயத்தை எடுத்து நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்ல வந்து நம்ம ஒரு பர்சனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு பர்சனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும், அவங்க நம்மளை விட்டு போக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நீ ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு இண்டிவிஜுவல். ஃப்ரெண்ட்ஷிப்லயுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு, அட்டாச்மெண்ட்டும் இருக்கு. ஓகேவா? அதையுமே நான் பாத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப நான் வந்துட்டு நீ இப்படிதான் சாம் பண்ணணும், இப்படிதான் சாம் பண்ணணும்னு சொன்னா நீ என் கூட இருக்க மாட்டேன். கரெக்டா? சோ ஐ நீட் டு கிவ் யூ a space. We are two different individual. எனக்கான ஸ்பேஸும் ஃப்ரீடமும் எனக்கு வேணும், உனக்கான ஸ்பேஸும் ஃப்ரீடமும் உனக்கு வேணும். அந்த ஸ்பேஸும் ஃப்ரீடமும் கிடைச்சிச்சுன்னா they will be together. கரெக்ட். அப்படி அந்த ஸ்பேஸும் ஃப்ரீடமும் கிடைக்கலன்னா வெளியில போயிடுவாங்க. கரெக்ட் கரெக்ட். சோ இப்போ நீங்க லவ் பண்றீங்களா இல்ல அட்டாச்மெண்டோட இருக்கீங்களான்றது தெரிஞ்சுக்கிட்டா சீக்கிரமா ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா then you will come to an awareness. அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ப்ராப்பரா என்னால லவ் கொடுக்க முடிஞ்ச பர்சன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி you can love properly and you can actually live a proper life. So இத பண்ணாலே போதும், லைக் we can actually find out the right person. But கிடைக்கிற வரைக்கும் no hurry. You can wait. Good things takes time. ஆனா அந்த டைம் எடுக்கிற டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, சரி நமக்கு ஒரு பர்சன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பர்சனுக்கு நான் ஒரு பர்சனை கிஃப்ட் பண்ணணும். அந்த பர்சனை நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ட்ரெயின் பண்ணா பேசிக்கலி யூ வில் பிகம் தட் பர்சன். நீங்க அந்த பர்சனா இருக்கும்போது அந்த பர்சன் தி ஆப்போசிட் பர்சன் நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. கரெக்ட். சோ அதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.